Hello, Scott. Welcome back to the video. So far, I'm செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யா ஐ ஆம் லேட். என்னடா எப்பயோ போட்ட வீடியோ என்ன ஒரு 10 நாள் முன்னாடி போட்ட குளிட்டுறது ரியாக்ஷனு அதுக்கப்புறமா இப்போ தான் வரேன்னு நினைக்கலாம். என்னன்னா எந்த ஒரு ஏதோ பிக் அப்டேட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு மூவி அப்டேட்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு கேப்பில் எதுவுமே வரலன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இது கமெண்ட்ல சொல்லுங்க கூட, அது கூட ரியாக்ஷன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவுமே வரல. அந்த மதராசியோட அந்த சலம்பல சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கூலிங் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அப்போ வந்துட்டு வெக்கேஷன்ஸ்லேருந்து நான் நல்லா பார்க்க முடியல. ஸோ அதனால தான் நான் அந்த ரியாக்ஷன் பண்ணல. ப்ளஸ் அந்த பாட்டு வேறு நான் பயங்கரமாக கேட்டது, பயங்கரமான வைப் சாங் அது. ஸோ அது டெய்லியோ கேட்டுங்கிறேன். ஸோ அதான் அதில் என்னடா ரியாக்ஷன் பண்ணுறது, வேணாம் ஒரு நம்ம ஆல்ரெடி பண்ணதை வந்துட்டு மறுபடியும் பார்த்ததை நம்ம ரியாக்ஷன் மாதிரி நடிக்கிறது வந்துட்டு வேஸ்ட்டு. சரி புதுசாக ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு அண்ட் நீங்கள் நினைக்கலாம் கூலி ட்ரெய்லர் மட்டும் எப்படி பார்த்தேன்ட்டு. கூலி ட்ரெய்லர் நான் அந்த வீடியோ இன்கேஸ் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. அண்ட் அந்த ட்ரெய்லர் அந்த ரியாக்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ஆல்ரெடி அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரில் எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சதுன்றது வந்துட்டு தான் நான் அதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்குவேன். எனக்கு பிடிச்சது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருக்குவேன். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிவ்யூ, அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ மாதிரி தான் அது. ஸோ அதனால தான் அதுதான் என்னோட மெயின் பர்பஸ் அந்த ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்துருக்கு. அண்டு இவ்வளோ கேப் விட்டு சரி ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துக்குதான்னு பார்க்கலான்னு போனால் ஐ ஆம் த டேஞ்சர் லிரிக்கல் வீடியோ விட்டுருந்தாங்க. நான் சொல்கிறேன் மியூசிக் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே 2 வீக்ஸ் முன்னாடியே விட்டாங்க. அந்த கூலி அன்லீஷ் அந்த ஈவெண்ட்டு மத்தியானமும் என்ன விட்டாங்க அப்பயே. பட் ஆனால் சின்ஸ் இட் வாஸ் ஆடியோ, ஜஸ்ட் ஆடியோ, ஐ குடன்ட் ரியாக்டிவிட்டினா ரியாக்ட் பண்ணுறது மறுபடியும் காப்பிரைட்ஸ் அது இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் நான் ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறமா சரி லிரிக்கல் வீடியோ ஏதாச்சும் வருமோ அன்ட்டு இந்த வரல. ஸோ ஆஃப்டர் தீஸ் மெனி டேஸ் ஃபைனலி தே ஹவ் ரிலீஸ் த லிரிக்கல் வீடியோ. ஓ சரி இப்போ தான் கெச்சிச்சு. எப்படியும் நான் வந்துட்டு கூலியோட ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அது சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஸோ வாங்க பார்த்துலாம் ஸ்குவாட். அண்ட் என்னன்னா நான் இன்னொன்று என்ன ஒரு மெயின் பர்பஸ்னால் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் சீன் காட்டுவாங்களா இந்த லிரிக்கல் வீடியோலன்றது தான். ஸோ வாங்க பார்த்துலாம். இன் 3, 2, 1 கோ. பயங்கரமான சாங். King Nagarjuna. Cause I am the danger. Some lyrical video. Oh, action sequence la agurjam na funkada. Listen up, got a big ass crib out in the sea, a lot of gold, champagne and Hennessy. The money talk loud, yours barely speaks. Came from the dirt, now we own these streets. Costume, god damn bro, and the white color
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்களா? ஓ, இதெல்லாம் கூஸ் பம்ப் ஸ்குவாட். இதுதான் என்னன்னே புரியல எனக்கு. அவ்வளோ ஸ்கிரீன்ஸ்க்குது. அது ஏன் எதுவுமே புரியல. எதுவுமே ரிவீல் பண்ணல ஸ்குவாட். ஸ்டோரி பத்தி எதுவுமே ரிவீல் பண்ணல. ஏதோ ஒரு ட்ரைலர்ல ஏதோ கொஞ்சம் ஏதோ அந்த நான் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னாரோ அது வந்துட்டு ஆக்சுவல் ஸ்டோரியில இருக்கிறதா இல்லை ட்ரெய்லருக்காக இந்த மாதிரி பண்ணலான்றது வந்துட்டு அவங்களோட ஐடியாவோ எதுவுமே தெரியல. ஸோ புதுசா எதுவுமே விஷுவல்ஸ் எதுவுமே காட்டல. ஆப்வியஸா நம்ம ட்ரெய்லர்லயே எதுவுமே கரெக்டா காட்டல. சும்மா மேல இதெல்லாம் தாப்பா நம்ம ஷூட் பண்ணிக்கிறோம் இப்படிதான் காமிச்சாங்களே. அதுலயே ட்ரெய்லர்லயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்டேட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ட்ரெய்லர். அதுலயே காட்டல. சாங்ல எல்லாம் காமிச்சிருவாங்களா? கம்மிங் பேக் டு கூலி அண்ட் எல்லாத்துக்குமே போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நேத்து முந்தா நேத்து டே பிஃபோர் எஸ்டர்டேலேருந்து ப்ரோமோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக சண்டேல இருந்து தான் ஆக்சுவல் ப்ரோமோஸே கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல நம்ம பார்த்தோம். பட் ஆனால் டே பிஃபோர் எஸ்டர்டேலேருந்து தான் மண்டேலேருந்து தான் ஆக்சுவல் ப்ரோமோஸே இருக்குனாங்க ஸ்குவாட். நான் சீரியஸாக சொல்கிறேன், ட்ரெய்லர் பார்த்தப்போ கூட அவ்வளோ எனக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை, அவ்வளோ ஹைப் கிரியேட் ஆகல. பட் ஆனால் ஒன்ஸ் they started releasing all the promos one by one. இன்னைக்கு கூட 2 ப்ரோமோ விட்டாங்க. ஒன்று சிக்கிட்டு இன்னொன்று வந்துட்டு ஏதோ விட்டாங்க இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் நேத்து வந்துட்டு ஒரு ப்ரோமோ விட்டாங்க, நேற்று ஒரு ப்ரோமோ விட்டாங்க ஸ்குவாட். சீரியஸாக சொல்கிறேன், ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து கூட எனக்கு அவ்வளோ ஹைப் ஆகல. ப்ரோமோ ஒரு ப்ரோமோ கூட என்ன மாசாகு தெரியுமா? அதுவும் நேத்து விட்ட ப்ரோமோ ஏன்னா ஏதோ ஒரு டைலாக் அடிக்கிற என்னை பார்த்து இன்னுமா தெரியல அது ஒரு ப்ரோமோ வருது. சீரியஸா சொல்றேன், அது பார்த்த உடனேயும் என்னோட மைண்ட்ல வந்த ஒரே ஒரு தாட் என்ன தெரியுமா? டேய் லோக்கி, இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபை வச்சுன்னு என்னடா ட்ரெய்லர்ல நீ அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கட்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பாத்தியா? அதுதான் எனக்கு வேணுமாயிடுச்சு. நான் அதுதான் எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்தேன். ட்ரெய்லர்ல ரொம்ப ரிவீல் பண்ணக்கூடாது. ட்ரெய்லர் ரிவீல் ஆச்சுன்னா ஆல்ரெடி அங்கே ஸ்குவாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே. அது விட்டு நீ ட்ரெய்லர்ல வேற பயங்கரமாக காமிச்சிட்டீங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஸோ அந்த மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன பயனா இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா, நான் பார்த்தேன். ஒரு ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாது, இல்லை வேஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, மீடியம் ஆயிடுச்சு. சரி இப்படித்தான் இருக்கணும்ன்றது ஒரு பக்கம். ஓகே, ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுதான் படம் அன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் ஸ்டோரி, இந்த மாதிரி தான் இருக்கும், எங்க ஆக்ஷனே இல்லை எதுவுமே இல்லை, இப்படியெல்லாம் படம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் தே ஸ்டார்டட் ரிலீசிங் த ப்ரோமோ, அதுக்கப்புறமா தான் அப்பாடா அடி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இது போதுடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி, வெரி மச் பம்ப்ட் அப் ஃப்ரம் எஸ்டர்டே. நேத்துலேருந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ஸ் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது இருக்கு. ஆப்வியஸா ஒரு தலைவர் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆப்வியஸா எல்லாருக்குமே பில்ட் ஆகும். ஆஸ் அ தலைவர் ஃபேன் எனக்கு நான் சொல்லவே வேணாம். பட் அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா அவ்வளோ ஸ்கை ஹை எல்லாம் இல்லை. நான் வந்துட்டு ஒரு மூவிக்கு ஒரு லோ கீ படம்னா எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்டோட நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்குவேன். ஸோ அதை விட்டு ஆப்வியஸாக ரஜினி சார் வந்துட்டு அந்த ஒரு ஹைப் பண்ணுறது நான் எப்பயுமே வச்சிருக்குவேன். அண்ட் இன்னொன்று அதுதான் ஸ்குவாட் எனக்கு ரொம்ப பயம் இருக்குது, ரொம்ப ஸ்கை ஹையில் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஒரு பக்கம் வார் 2க்கு அதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா வார் 2க்கு வந்துட்டு கூலி கம்பேர் பண்ணும்போது அவ்வளோவா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஆஸ் பர் ஐ நோ இந்த சவுத் பற்றி சொல்கிறேன், அந்த ஓவர்சீஸ் பற்றி சொல்கிறேன், அவ்வளோவா இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டே புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 crores ப்ளஸ் டச் ஆயிடுச்சுன்னு எல்லாம் நிறைய பேர் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது பார்த்த பயங்கர சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கிறது, ரொம்ப பயமாகுது. நீ யாரா பயப்படுறன்னா, நீங்கெல்லாம் யாராச்சும் ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா தெரியும் ஸ்குவாட் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு.
ரிலீஸே அவ்வளோ சீக்கிரம் கதறல்ஸு. ஓகேவா, அந்த என்ன தலைவர் ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், அந்த மாதிரி ஹர்ட் பண்ணாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னும் நான் வந்துட்டு ஒரு இதை வந்து கரெக்ட் பண்ண நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு என்னடா தலைவர் சௌபினுக்கு வந்துட்டு அந்த மாதிரி டீக்ரேட் பண்ணிட்டாரு, இன்னும் தலையில் முடியல அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாருன்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஆனால் இன்கேஸ் நீங்கள் எல்லாம் அந்த ஃபுல் என்ன சொல்கிறது, அந்த ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்குது சொல்லுது, ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்ல வந்துட்டு தலைவர் வந்துட்டு யாருக்குமே அவ்வளோ என்ன சொல்ற அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாரு, சௌபின் மட்டும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துனீங்கன்னா தெரியும். வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நல்லாவே இல்லை. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ட் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 years of ரஜினிசம், ஃபீலிங் வெரி ப்ரௌட் ஸ்குவாட், பிகாஸ் ஐ ஹவ் பீன் இஸ் ஃபேன் சின்ஸ் த சைல்ட்ஹுட். நான் எனக்கு வந்துட்டு சினிமா, ஓகே இதுதான் சினிமான்ட்டு வந்துட்டு எனக்கு தலைவர் பார்த்து தான் தெரிஞ்சிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் நான் அப்போ வந்து எது தெரியுமா, இந்தியன் ஃபிலிம் இன் த சென்ஸ் நான் பார்த்தப்பா என்னடா இதெல்லாம் நான் தியேட்டர்ன்ற மாதிரி கோச்சடையான் தான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அது ஐ வாஸ் ப்ளோன் அவே வித் தட் ஃபிலிம். நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம், நான் இன்னைக்கு கூட எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிம் கோச்சடை வில் ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட். அண்ட் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஸோ டுமாரோ கூலி ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அப்பா ரெடிடா, டபுள் ஃபிங்கர்ஸ் crossed, ப்ளீஸ் பி குட். I believe the only hope for me in this whole thing is Lokesh Kanagaraj தான். ஏன்னா லியோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு லியோ வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஒன்று விட்டா செம்ம படம். எனக்கு ஆஸ் அ ரஜினி சார் ஃபேனாக நான் சொல்கிறேன், செம்ம படம். பட் அது விட்டா அவரோட ஃபில்மோகிராஃபியில் எல்லா படமும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸ்குவாட். ஓகேங்களா, மாஸ்டர் ஆகட்டும், விக்ரம் பார்த்தீங்கன்னா நான் பேசவே கூடாது, கைதி எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பை வந்துட்டு நாளைக்கு இருக்காருன்னா அது கூட ஏ சர்டிஃபிகேட் படம். அது வேற எனக்கு மண்டேல அப்பா ஏ சர்டிஃபிகேட் பரவாயில்லடா, தலைவர் படம் ஏ சர்டிஃபிகேட் இது போதடா எனக்கு பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி மச் வெயிட்டிங் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் ஷோ போகிற உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூன்றது வேணும்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்குவாட். ஏன்னா ரிவ்யூ பண்ணிட்டா வேணாம், ஏன்னா நான் எனக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா நான் தலைவர் ஃபேனு, நான் வந்துட்டு ரொம்ப அதெல்லாம் பேசுவேன். நாளைக்கு நீங்கள் போய் பார்த்து ஒரு வேலை டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்கன்னா, ஏன்னா எனக்கு ரீசெண்டாக நான் F1 தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு போயிருந்தேன், அவங்களுக்கு என்ன தெரில, அது ஒரு மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணாம். ஸோ அதனால தான் நான் ரிவ்யூ பண்ணுறதை விட்டேன். ரொம்ப ரேராக தான் நான் ரிவ்யூ பண்ணுறது. என்னோட லாஸ்ட் இவெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்ரோவாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 பின்னாடினா சலார் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதுதான் கூலியோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் உள்ளது ஸ்குவாட், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ ஐ ட்ரை டு டூ இட் ஸ்குவாட். நாளைக்கு பார்த்தேன் என்ன 6:40 ஷோ எனக்கு. ஸோ பார்த்துட்டு வந்த உடனே அது புட் த ரியாக்ஷன், த ரிவ்யூ. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, செம்ம ஒரு மாதிரி டென்ஸ்டாக கூட போகுது. ஒரு பக்கம் பா எப்படியாச்சும் பண்ணிடுங்கப்பா, இப்படி லோக்கி ப்ளீஸ்ன்றது மாதிரி தான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மூவியில் இருக்கிற எல்லாருமே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ஸ்குவாட். ஸோ படம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அனி வேற 10 கப்பு 10 ஃபயர்ண்டெல்லாம் வேற சொல்லிட்டாரு. ஐயோ சரிடா அவருக்காச்சும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்றலான்னு பார்த்தா இல்லை ஸ்குவாட், ஏற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், நம்மளே ஏதாச்சும் நம்மளே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது எங்கேயோ வச்சுருப்போம் இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. பட் ஆனால் படம் இந்த மாதிரி இருக்கும், ரெண்டுத்துக்குமே கனெக்ட் இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு ஆப்வியஸாக அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்ன்றது வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்கோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது கம்மியாகவே வைங்க ஸ்குவாட். ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே நல்லது ஸ்குவாட், எல்லாருக்குமே அதுதான் நல்லது. ஸோ ஃபிங்கர்ஸ் crossed, hope this film makes wonders. ஏன்னா already it is making wonders. Talivar has created and also destroyed all the gods he have made, and I feel very happy for it and I feel very proud about it. ஏன்னா Talivar fan forever. So fingers crossed, hope this film wins very big. அவ்வளோதான் நான் வேறு எதுவுமே இல்லைப்பா. இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ஸ்டேடியம்.